சுந்தரகாண்டத்தில் 2வது சர்க்கம். இலங்கையில் இரவில் அனுமார் புகுந்து தேடக்கூடிய காட்சியை வர்ணனை பண்ணுற மாதிரி இருக்குது. விசேஷமான சர்க்கம் இது. எல்லாரும் கேட்டு அனுபவிக்க வேண்டியது. மகாபலசாலியான அவர் கடப்பதற்கரிய கடலை கடந்து ஆத்மானந்த முடையவராய் திரிகூடமலையில் சரிவில் இருந்த இலங்கையை கண்ணுற்றார். அங்குள்ள மரங்களில் உதிர்த்த பூமழையால் சூழப்பட்ட புஷ்பமாயிருந்த அவர் அம்மரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜெயவீரன் நிற்பதைப் போல் விளங்கினார். ஜெயசீலரும் ஸ்ரீமானும் அவ்வானரர் 100 யோஜனை தாண்டியும் சிரமத்தை அடையவில்லை. அதற்காக ஒரு பெரு மூச்சு கூட விடவில்லை. நான் பல 100 யோஜனையாயினும் தாண்டுவேன். 100 யோஜனை அளவுள்ள கடலை கடப்பது எம்மாத்திரம் என்று எண்ணினார். வீரர்களில் சிறந்தவரும் தாவுபவர்களில் உத்தமரும் வெகு வேகமுடையவருமான அவர் பெரிய கடலை தாண்டி இலங்கையை அடைந்தாயிற்று. நீல நிறமான புல் தரையையும் பெரும் கற்கள் நிறைந்த மரங்களடர்ந்த நறுமணம் கமழும் சோலைகளையும் கடந்து அவற்றினிடையே செல்லலானார். ஒளிமிக்க வானர சேஷ்டரான அனுமார் மரங்கள் சொரிந்த மலைகளிடையும் மலர்கள் நிறைந்த வனங்களிடையும் உலாவினார். அவ்வாயுகுமாரர் சிகரங்களில் கூடிய அம்மலை மேல் நின்று கொண்டு வனங்களையும் உபவனங்களையும் லங்கையையும் பார்த்தார். அழகாய் பூத்திருந்த தேவதாரு, கொங்கு, பிசின், முரளன், எலுமிச்சை, மலை மல்லிகை, தாழை, நன்மணம் நிறைந்த ஞாழல், கடம்பகம், எழில்பாலை புஷ்பித்த மருதமரம், மலையத்தி, அலரி ஆகியவற்றையும் பூக்களில் வலுவால் வளைந்த மொக்குகளுடன் கூடினவும் பறவைகள் நிறைந்தனவும் காற்றிலசையும் நுனிகளை உடையதுமான மரங்களையும் அன்னப்பறவையும் நீர்க்காக்கை ஆகியவற்றையும் தாமரை, கரு, நெய்தல் முதலிய பூக்களுடன் கூடிய நடைவாவிகளையும் விதவிதமான அழகிய விளையாட்டிடங்களையும் பல நீர்நிலைகளையும் எல்லா பருவங்களிலும் பூப்பதும் பழுப்பதுமான பல மரங்கள் நிறைந்த அழகிய உத்தியானவனங்களை வானரசேஷ்டர் கண்டார். தைரியலக்ஷ்மியின் கடாட்சம் பெற்ற அனுமார் தாமரையும் கரு நெய்தலும் பூத்து அழகு செய்யும் ஆழிகளுடன் கூடியதும் இராவணனால் பரிபாலிக்கப்பட்டதும் சீதை அபகரிப்பதற்கு காரணம் பற்றி இராவணனால் உக்கிரமான வில்லேந்தி நாற்புறமும் சுற்றி வரும் அரக்கர்களாலும் நன்கு காக்கப்பட்டதும் பொன்மயமான மதிர் சோழர்களால் சூழப்பட்டதும் சரத்கால மேகம் போல் வெண்மையாகவும் வானத்தில் கிரகங்கள் போல் அழகுள்ளதாகவும் மாளிகைகளுடன் கூடியதும் வெண்ணிறமாய் உயர்ந்து காணப்பட்ட வீதிகள் சூழ்ந்ததும் கோட்டைகளின் மேல் பறக்கும் 100கணக்கான கொடிகளும் மாளிகைகளில் பறக்கும் சிறு கொடி வரிசைகளும் விளங்குவதும் பொன்மயமானதும் அழகிய கொடி வரிசைகளால் அலங்கரிக்கப்பெற்ற தோரண வாயில்களுடையதுமாய் தேவலோகத்தின் தலைநகரைப் போல் விளங்கிய இலங்கையை அனுமார் கண்டார். அவ்வானர சேஷ்டர் மலையுச்சியில் நிலை பெற்ற இலங்கையை வெண்ணிறமான அழகிய மாளிகைகளுடன் ஆகாயத்திலுள்ள பட்டணமோ என எண்ணினார். விஸ்வகர்மாவால் நிர்மாணம் செய்யப்பட்டு அரக்க பெருமானால் ஆளப்பட்டு வந்த அப்பட்டணத்தை ஆகாயத்தில் மிதப்பது போலவே அனுமார் கண்டார். மலைச்சார் போன்ற கோட்டை சுவற்றையும் இடுப்பாகவும் அகழியில் நிறைந்த நீரை புதிய ஆடையாகவும் பீரங்கி, சூலம் முதலியவற்றை தலைமயிராகவும் கொடியை சிரோபூஷணமாகவும் கொண்டதாய் மனத்தாலே ஒரு ஸ்திரீயின் வடிவத்தில் உருவெடுக்கப்பட்டு விஸ்வகர்மாவால் நிர்மாணம் செய்யப்பட்ட
லங்காபுரியின் வடக்கு வாயிலை அடைந்தார் வானரர் பின்வருமாறு சிந்திக்கலானார். கைலாசகிரியை ஒத்ததும் ஆகாயத்தை உராய்வது போலிருப்பதும் உயர்ந்ததும் சிறந்ததுமான மாளிகைகளால் வனத்தில் பறப்பது போலிருப்பதும் நாகர்கள் நிறைந்த போகவதியைப் போல் கொடிய அரக்கர் நிறைந்த ஒழுங்காய் அமைக்கப்பெற்ற தெளிவாய் விளங்கும் சிந்தனை கெட்டதும் முன்பு குபேரனுக்கு வசமாயிருந்ததும் பயங்கரமான பற்களை உடையவர்களும் சூலம் பட்டிசம் முதலிய ஆயுதங்கள் தாங்கியவர்களும் சூரர்களுமான பல அரக்கர்கள் பாம்பு குகைகளை காப்பது போல் காக்கப்பட்டதும் அதற்கு பெரும் காப்பாக உள்ள கடலை பார்த்து அவ்வானரர் கொடிய சத்ருவான இராவணனை பற்றி சிந்திக்கலானார். இங்கே வானரர்கள் வந்தால் கூட ஒன்றும் சாதித்துவிட முடியாது. தேவர்களால் யுத்தத்தில் இலங்கையை வெல்ல இயலாது. இராவணனால் பரிபாலிக்கப்பட்டதும் நுழைவதற்கரியதும் எத்தன்மை என்று அறிந்து கொள்ள முடியாததுமாகிய இந்த இலங்கையை வந்தடைந்தார் போதிலும் பெருந்தோள் படைத்த அந்த ராகவர் தான் யாது செய்வார்? அரக்கர்களிடம் சமம் நியாயமான வழிக்கு இடமில்லை. தானம் கொடையால் வசப்படுத்தவும் வழியில்லை. பேதம் பிரிந்து செல்வதாலும் இயலாது. தண்டம் யுத்தத்திற்கான இடங்கள் காணவில்லை. சிறந்தவர்களுக்கான 4 வானரர்களுக்கு மட்டும்தான் இங்கே வர இயலும். வாலி புத்திரனுக்கும் நீலனுக்கும் புத்திமானான அரசனுக்கும் எனக்கும் முதலில் ஜனகரின் பெண்ணான வைதேகி உயிருடன் இருக்கிறாளா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு அவளை பார்த்த பிறகு மேலே யோசனை செய்கிறேன் என்ற முடிவெடுத்து கொண்டு ஸ்ரீராமருடைய நன்மையில் சித்தத்தை வைத்து அவ்வானரர் சிரேஷ்டர் மலையின் உச்சியில் இருந்து கொண்டு சிறிது நேரம் பின்வருமாறு எண்ணினார். கொடியவர்களும் பலசாலிகளுமான அரக்கர்களால் காக்கப்பட்ட அரக்கர் புரி என்னால் இவ்வுருவத்துடன் பிரவேசிக்க இயலாது. அரக்கர்கள் எல்லோரும் கொடுமை மிக்கவர்கள், பலசாலிகள் மிகுந்த வீரியமுடையவர்கள். ஆதலால் ஜானகி தேடும் என்னால் வஞ்சிக்கப்பட வேண்டியவர்கள். கண்ணுக்கு தெரியாத உருவத்துடன் லங்காபுரி என்னால் இரவில் தேடி பார்க்கப்பட வேண்டும். பெரியதொரு காரியத்தை சாதிக்க உள்ளே புகுவதற்கு எனக்கு இது தகுந்த சமயம்தான். தேவர்களாலும் அரக்கர்களாலும் புகுவதற்கு அரியதென அப்பட்டணத்தை உணர்ந்த அனுமார் அடிக்கடி நொடிக்கு நொடி மூச்சு விட்டு கொண்டு யோசித்தார். துராத்மாவாகவும் அரக்கர்களில் அரசருமான இராவணனால் காணப்படாமல் எந்த உபாயத்தால் ஜனகபுத்திரியின் மைதிலியை நான் தேடுவேன்? வாக்களிக்கப்பட்ட ஸ்ரீராமருடைய காரியம் கெடாதிருக்க நான் ஒருவனாக ஜனகபுத்திரியை தனியாக ஏகாந்தத்தில் எப்படி காண்பேன்? சக்தி பெறக்கூடிய செயல்களாலும் திறமையில்லாத தூதானை அடைந்த தேசமும் காலமும் விரோதமாகி சூரியன் முன் இருள் போல் இரகசிய வெளியாகி அழிந்து விடுகின்றன. செய்த தக்கதும் தகாததும் இதென்னதென்று அரசனால் மந்திரிகளாலும் யோசித்து தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் புத்தி அந்த யோசனை பிறப்பதில்லை. ஏனென்றால் தங்கள் பண்டிதர்கள் என்று எண்ணி கர்வம் கொண்ட தூதர்கள் காரியங்களை கெடுத்து விடுகிறார்கள். காரியம் எப்படி கெடாமல் இருக்கும்? எப்படி ஊர் விளையாமல் இருக்கும்? கடலை தாண்டியது எப்படி வீண் போகாமல் இருக்கும் என்று எண்ணின அனுமார், அரக்கர்கள் என்னை கண்டு கொண்டால் இராவணனை அழிக்க விரும்புவோரும் உண்மையை உணர்ந்தவருமாகிய ஸ்ரீராமனுடைய இக்காரியம் வீணாய்ப்போகும் என யோசித்தார். அரக்க உருவே எடுத்தாலும் அரக்கர்களால் எங்கேயாவது கண்டுபிடிக்கப்பட்டால் இருக்க முடியாது. மற்ற ஏதாவது உருவத்தை பற்றி சொல்ல வேண்டுமா? இங்கே வாயு பகவான் கூட கண்டு கொள்ளாமல் சஞ்சரிக்க இயலாது என்பது எனக்கு தெரியும். வன்மை மிக்க அரக்கர்களால் தெரியாததும் ஏதாவது இருக்கிறதா? என் சுய உருவத்துடன் கூடி நான் இங்கு நின்றால் நாசமடைவேன்.
என் நாயகனுடைய காரியம் கெடுவது உறுதி. ஆகையால் நான் என்னுடைய உருவத்திலேயே அதை சுருக்கி கொண்டு ஸ்ரீராகவனுடைய காரியத்திற்காக இலங்கையில் புகுவேன். புகுவதற்கரிய ராவனுடைய புரியில் புகுந்து மாளிகையெல்லாம் தேடி பார்த்து ஜனகரின் புதல்வியை காண்பேன். வானர வீரரே, அனுமார் இவ்வண்ணம் எண்ணி பார்த்து சீதையை காண்பதில் ஆவல் கொண்டவராய் அப்பொழுது பெரிய சூரியன் மறைவதை எதிர்பார்த்திருந்தார். சூரியன் அஸ்தமித்து இரவு வந்ததும் வாயு புத்திரர் தனது உடலை பூனை அளவு சுருக்கி கொண்டு அதிசயத்தக்க தோற்றமுடையவரானார். வீரியமிக்க அனுமார் முன்னிரவில் ஒழுங்கான வீதிகளுடன் அழகாக விளங்கிய நகரத்தில் விரைந்து தாவி புகுந்தார். பொன்னாலும் வெள்ளியினாலும் தூண்களுடனும் சாரங்களுடனும் 7-8 மாடிகளுடனும் படிகமும் தங்கமும் சேர்ந்து இழைக்கப்பெற்ற தளங்களுடன் மாளிகையின் வரிசையில் கந்தர்வ நகரம் போன்று விளங்கிய அப்பெரிய பட்டணத்தை அவர் கண்ணுற்றார். அங்கு அரக்கர்களுடைய அம்மாளிகையில் வைடூரிய மணிகளாலும் முத்து வடங்களாலும் அலங்கரிக்கப்பெற்ற தளங்களுடன் பிரகாசித்தன. அரக்கர்களின் தோரண வாயிலில் பொன்னால் சித்தரிக்கப்பெற்று எங்கும் நன்று அலங்கரிக்கப்பெற்ற இலங்காபுரியை அதிக சிறப்புடன் விளங்கியிருந்ததைக் கண்டார். உயர்ந்த வெண்மையான பிரகாசித்த மாளிகை வரிசைகளுடையதும் சிறந்த பொன்னால் செய்யப்பட்ட சாரணங்கள் உடையதும் கொடிய பலசாலிகளால் அரக்கர்களால் சூழப்பட்டதும் ராவனுடைய தோல்வலியால் பாதுகாக்கப்பட்ட புகழ்பெற்றதும் அதிசயிக்கத்தக்கதும் அரிதுமாகிய இலங்கையை அச்சிறந்த வானரர் கண்ணுற்று கணினும் அவர் வைதேகியை காண்பதில் ஆவல் மிக்கவராய் கவலை இழந்தவராய் இருந்தார். சந்திரனும் இவருக்கு துணை புரிவார் போல் நட்சத்திர கூட்டங்களின் நடுவில் விளங்குபவராய் நிலவாகிற விதானத்தில் உலகை வியப்பத்து கொண்டு 1000 கரணங்களுடன் உதயமானார். சங்கு, பால், தாமரை, நூல் இவற்றைப் போல் வெண்மையானவரும் உயரத்தில் பிரகாசித்தவருமான சந்திரனை நீரோடையில் நீந்திச் செல்லும் அம்சம் போல் அவ்வானர வீரர் கண்டார். இத்தகைய 2வது சர்க்கம் முற்றும். 3வது சர்க்கம் லங்கா நகர தேவதையை ஜெயித்தல். அந்த புத்திமானும் வாயு புத்திரருமான ஹனுமார் மேகத்திற்கொப்பானதும் லம்பம் என பெயருடையதுமான அந்த லம்ப மலையை சிகரத்தில் தனது திறமையை கைக்கொண்டு அழகிய சோலைகளையும் நீர்நிலைகளையும் உடையதும் ராவணனால் பரிபாலிக்கப்பட்டதுமான லங்காபுரியினுள் வலிமை மிக்க வானர சேட்டர் இரவில் புகுந்தார். சரத்கால மேகம் போல் வெண்மையான மாளிகைகளுடன் விளங்குவதும் கடல் போல் முழக்கமுடையதும் கடற்காற்று வீசுவதும் அழகாபுரி கொப்பானதும் வலிமை மிக்க சேனைகள் நிறைந்ததும் மதம் பிடித்த யானைகள் நிறுத்தப்பட்டதும் வெண்மையான தோரண வாயில்களுடையதும் சர்ப்பங்கள் வாழும் போகவதி நகரத்தைப் போல் காவல் மிக்கதும் அழகியதும் மின்னல்களுடன் கூடிய மேகங்கள் தவழ்வதும் நட்சத்திர மண்டலத்தை தொடுவது போல் இருப்பதும் இந்திரனுடைய அமராவதியைப் போல் இளங்காற்று வீசுவதும் பொன்மயமான பெரிய மதிர் சுவர்களால் சூழப்பெற்றதும் கிங்கினி வரிசைகள் ஒலிக்கின்ற கொடிகளால் அலங்கரிக்கப்பெற்றதும் அப்பட்டணத்தை சற்று பார்த்து மகிழ்ந்து வியப்படைந்த மனத்துடன் அருகில் சென்று மதிர் சுவற்றின் மேல் விரைவாக ஏறினார். பொன்மயமான வாயில்கள் வைடூரியங்கள் இழைத்த மேடைகளும் வைரம் படிகம் முத்து இரத்தினம் ஆகியவை பதிக்கப்பெற்ற அழகிய பசும்பொன் யானைகளும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பெற்ற வெண்மையான நிறமுடையவையும் வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்டவைகளாயுள்ளவையும் படிகளும் இடையிடையில் ஸ்படிகமயமான அங்கணங்களுடன் அழகிய முற்றங்களுடன் கூடிய ஆகாயத்தில் பறப்பது போல் விளங்குவதும் வீட்டு வரிசைகளும் அன்றில் மயில் இவைகள் சப்தத்தாலும்
ராஜ அம்சங்கள் உலாவுவதாலும் வாத்திய முழக்கங்களாலும் ஆபரணங்களின் ஒளிகளாலும் எங்கும் எதிரொலியுடையதும் இந்திரனுடைய புரியை தனக்கீடானதாய் செய்வதும் ஆகாயத்தில் கிளம்புவது போலே இருப்பதுமான அந்த லங்காபுரியைக் கண்டு வானரரான அனுமார் அதில் களைப்படைந்தார். அவ்வீரர் பிரகாசமானதும் ஒப்பற்றதாய் விளங்க நிறைந்ததும் அழகியதும் அரக்கர் பெருமானால் அந்நகரை பார்த்து பின்வருமாறு ஆலோசித்தார். ஆயுதங்களுடன் ஆயத்தமாயிருக்கும் இராவணனுடைய படைகளால் காக்கப்படும் இந்த நகரம் எவருடைய பராக்கிரமத்தாலும் அழிக்கக்கூடியது அன்று. பிரசித்த பெற்ற இவ்விடம் குமுதன், அங்கதன், வானர சிரேஷ்டரான சுஷோஷனர், மைந்தன், விதிதன் இவர்களால் ஒருவேளை அடையக்கூடும். சூரியபுத்திரரான சுக்ரீவரும் குசபர்வர் எனும் வானரர்க்கு கரடியான ஜாம்பவானுக்கும் கேதுமாலருக்கும் எனக்கும் வரக்கூடும். ஸ்ரீராம லக்ஷ்மணர்கள் பராக்கிரமத்தையும் வீரியத்தையும் எண்ணி பெருந்தோள் படைத்த வானரர் மகிழ்பவரானார். அரக்கர் தலைவனுடைய அந்நகர் இரத்தினத்தை ஆடையாகவும் மாட்டுக் கொட்டில்களை காதணிகளாகவும் இயந்திர சாலைகளில் நிகழ்களாகவும் கொண்ட ஒரு மங்கை போல் பெரிய மாளிகைகளுடன் ஒளிமிக்கதும் இருளின்றி நன்கு பிரகாசிப்பதை வானரரான அனுமார் கண்டார். அப்போது அந்நகர தேவதைகள் உள்ளே புகும் வாயுபுத்திரரும் வானர சேஷ்டருமான அம்மகாபலசாலியை தன் சுயரூபத்தோடு கண்டாள். இராவணனால் ஆளப்பட்ட அந்த இலங்கையின் தேவதை அவ்வானர சேஷ்டர்கள் கண்டு தானாகவே அப்பொழுது விகாரமான முகத்துடன் வெளி தோன்றினாள். அவ்வீரரான வாயுகுமாரனின் எதிரில் நின்று இரைச்சலிட்டு அவரை நோக்கி பேசலானாள். நீ யார்? என்ன காரியத்துடன் இங்கு வந்துள்ளாய்? உண்மை எதுவோ அதை இங்கு சொல்லிவிடு. அப்படியானால்தான் உன் பிராணனை நிலைத்திருக்கும். குரங்கே, இந்த இலங்கை எப்பக்கமும் இராவணனான் சேனைகளால் நெருங்கி காக்கப்பட்டுள்ளது. உன்னால் நிச்சயமாக புக முடியாது. வீரரான ஹனுமார் எதிரில் நிற்கும் அவளை பார்த்து, என்னை நீ எதை கேட்கிறாய்? அதை உள்ளபடி உனக்கு சொல்கிறேன் என்று கூறினார். நீ யார்? அழகற்ற பார்வையுடன் என்னை எதற்காக தடுத்து கடுமையாக பயமுறுத்துகிறாய்? எதற்காக கோட்டை வாயிலில் நிற்கிறாய்? விரும்பிய வடிவெடுக்கக்கூடிய அந்த லங்கினியை அனுமார் பேச்சை கேட்டு கோபம் கொண்டு அவ்வாயுகுமாரரை பார்த்து கடுமையான வார்த்தைகளால் சொன்னார். நான் அரக்கர் பெருமான் மகாத்மாவுமாகிய இராவணனுடைய கட்டளைகளை எதிர்பார்த்தவள், ஒருவராலும் வெல்ல முடியாதவள். இப்படிப்பட்ட என்னை இந்த இராவண பட்டணத்தை காக்கிறேன். குரங்கே, என்னை அவமதித்துவிட்டு புகுவதற்கு உன்னால் முடியாது. இப்பொழுது என்னால் சொல்லப்படும் பிராணனை விட்டு பெருந்துயில் கொள்ளப் போகிறாய். வானரமே, நானே லங்காபுரியை உறுதியாகவே எப்பக்கமும் காக்கிறேன். இதுதான் உனக்கு நான் சொல்வது. லங்கினியின் வார்த்தையை கேட்டு வாயுகுமாரரான வானர சிரேஷ்டரும் அவளை எதிர்ப்பதில் முயற்சி உள்ளவருமான அனுமார் மலை போல் சிறிது நேசம் அசைவற்றிருந்தார். பொன்னுருவில் பயங்கரமாயிருந்த அவளை கண்ணுற்று புத்திசாலியும் பலசாலியும் தாவிச் செல்ல வல்லவருமான வானர சேஷ்டர் பதில் கூறுவார். அரண்மனையின் மதில் சுவர் கோபுர வாயில்களுடன் கூடிய லங்காபுரியை பார்க்கப் போயிருந்தேன். அதற்காக வந்துள்ளேன். எனக்கு இதில் மிகுந்த ஆசை இருக்கிறது. இலங்கையின் காடுகள், சோலைகள், தோட்டங்கள், மாளிகைகள் ஆகியவை எல்லாவற்றையும் பார்ப்பதற்காக இங்கு என் வரவு. விரும்பிய உருவெடுக்கவல்ல அந்த லங்கினி அவருடைய அவ்வார்த்தையை கேட்டு மிகவும் கடுமையான மொழிகளால் மீண்டும் பேசினாள். புத்தி கெட்ட அற்ப குரங்கே, அரக்கர்கள் மன்னனால் பரிபாலிக்கப்பட்ட என்னை வெல்லாமல் உன் இப்பட்டணத்து பிரவேசிக்க முடியாது. இதன் பின் அவ்வானர வீரர் அந்த அரக்கியை பார்த்து, நல்லவராய் இந்த ஊரை பார்த்து விட்டு வந்தது போல் போய்விடுகிறேன் என்று கூறினார்.
அப்போது இந்த லங்கினி பயங்கரமான பேரொலியை செய்து வேகமாய் வானரசிரேஷ்டரின் கைத்தலத்தை அறைந்தாள். லங்கினியால் அறையப்பட்ட அவ்வானர குமாரரும் வீரியமிக்கவருமான வாரண வீரர் அப்பொழுது பெரியதொரு சப்தத்தை செய்தார். அனுமார் கோபத்தால் தன்னையும் மறந்து இடது கையின் விரல்களில் இருக்க மூடிக்கொண்டு இவளை முஷ்டியால் குத்தினாள். பெண் என்று கருதியதால் தான் அதிகமான கோபம் வராமல் அவளை தாக்கினதால் ஏற்பட்ட அதிர்வுகளால் அவள் மனம் கலங்கி வாய்கள் கோணி தரையில் சாய்ந்தாள். சிறந்தோருமான அனுமார் கீழே விழுந்துவிட்ட அவளை பார்த்து பெண்ணென்று எண்ணத்தால் மனமிறங்கினார். அதன் பின் அந்த லங்கினி வானரசிரேஷ்டர் அனுமாரை பார்த்து மிகவும் பயந்து நடுங்கி நா தழுக்க தழுக்க கர்வம் நீங்கியவளாய் இவ்வார்த்தையை சொன்னாள். பெருந்தோள் படைத்தவரே, என் மீது அன்பு புரியும் மனத்திற்கு இனிய வானரசிரேஷ்டரே, என்னை காத்தருளும். வலிமை மிக்கவர்களும் குணவான்களுமான புருஷர்கள் நியாய நெறியில் நிற்பவர்கள். வலிமை மிக்க வானரரே, நான் உண்மையில் இலங்கை என்ற நகர தேவதை. வீரரே, நான் உம்மால் மட்டும்தான் பராக்கிரமத்தால் வெல்லப்பட்டிருக்கிறேன். வானர தலைவரே, பிரம்மாவால் தானாகவே எனக்கு அளிக்கப்பட்ட வரம் எப்படிப்பட்டதென்பதை உள்ளபடி கூறுகிறேன், என்னிடமிருந்து கேட்பீராக. உன்னை ஒரு வானரர் எப்பொழுது வசப்படுத்துகிறானோ அப்பொழுது அரக்கர்களுக்கு கேடு வந்துவிட்டதென்று உன்னால் உணரப்பட வேண்டும். மனத்துக்கினியவரே, தங்களுடைய காட்சியால் அந்த காலம் இப்பொழுது எனக்கு வந்திருக்கிறது என்பது திண்ணம். பிரம்மாவினால் விதிக்கப்பட்டதும் சத்தியம், அதை மீறுதல் இல்லை. துர்ராத்மாவான ராவணன் ராஜனுக்கும் அரக்கர்களுக்கும் எல்லோருக்கும் சீதை நிமித்தம் அழிவு கிட்டிவிட்டது. வானரசிரேஷ்டரே, ஆகையால் ராவணனால் பரிபாலிக்கப்பட்ட இப்பட்டணத்துள் புகுந்து இங்கே என்னென்ன செய்ய விரும்புகிறீர்களோ அச்செயல்களை எல்லாம் செய்து கொள்ளலாம். வானர வீரரே, நீர் அரக்க அரசனால் ஆளப்பட்டதும் சாபக்கேடற்றதுமாகிய இவ்வழகிய பட்டணத்தில் புகுந்து இஷ்டப்படி சென்று எல்லாவிடங்களிலும் சௌகரியப்படி கற்பிற்சிறந்த ஜானகியை தேடும் என்று மனத்துக்கு நல்ல வார்த்தையை கூறினாள் அந்த லங்கினி. இங்கனம் 3வது சர்க்கம் முற்றிற்று. 4ஆம் சர்க்கம் ஆரம்பம். வலிமை மிக்கவரும் பெருந்தோள் படைத்தவரும் வானர சிரேஷ்டருமான அந்த அனுமார் தன் சக்தியால் விரும்பிய வடிவெடுக்கக்கூடிய அந்த பெரிய லங்கா நகர தேவதையை வென்று நேரான வழியில் செல்லாமல் மதிர் சுவற்றை தாண்டி சென்றார். குரங்குகளுக்கு நன்மை செய்யும் அவர் இலங்கை நகரில் புகுந்து பகைவர்களின் முக்கிய ஸ்தானமாகிய அவ்விடத்தில் சத்துருக்களின் தலையில் கால் வைப்பது போல் தனது இடது பாதத்தை முதலில் வைத்தார். இரவில் அங்கு புகுந்த வாயுகுமாரராகிய அவ்வானரர் முத்துக்களாலும் பூக்களாலும் அலங்கரிக்கப் பெற்ற பெரிய வீதியை அடைந்து தைரியமாக அவ்வழியாக லங்காபுரியை சுற்றி வந்தார். முரசு முதலிய வாத்திய கோஷங்களுடன் சந்தோஷ ஆரவாரங்களுடன் ஐராவதம் போல் வைரமணிகளால் அலங்கரிக்கப் பெற்ற பல கனிகளையுடைய சிறந்த மாளிகையுடன் அந்த நகர மேகங்களால் அழகு செய்யப்பெற்ற வானவெளி போல் விளங்கிற்று. லங்காபுரி மங்களம் பொருந்திய அரக்கர் மாளிகைகளுடன் ஒளி மிகுந்து காணப்பட்டது. பத்மம் ஸ்வஸ்திகம் முதலிய அலங்காரங்களுடன் வர்த்தமானம் என்கிற கட்டடங்களுடன் எங்கும் சித்திரவேலை சிறப்புடன் மேகங்களால் ஆகாயம் பிரகாசிப்பது போல் அழகியதும் பெரியதும் வெண்மையானதுமான மாளிகைகளால் அந்நகரம் மிகச்சிறந்து விளங்கிற்று. சித்திரங்களும் மாலைகளும் ஆபரணங்களும் அழகு செய்யும் அந்த நகரை குரங்கரசனின் தன்மையை
செய்யும் அச்சீமான் ஸ்ரீ ராகவனின் காரியத்தின் பொருட்டு முற்றிலும் சுற்றி பார்த்து மகிழ்ந்தார். வீட்டுக்கு வீடு தாவி செல்லுகையில் வாயுகுமாரர் ஆங்காங்கு பல வடிவங்கள் அமைந்த மாளிகைகளைக் கண்டார். வானுலகத்தில் அப்சரஸ்ரின் யொத்தவர்களும் யவ்வன செருக்குடையவர்களுமான பெண்களின் இனிய பாடல் சத்தங்கள் 3 இடங்களில் ஸ்வரங்களால் அலங்கரிக்கப் பெறுவதைக் கேட்டார். உட்யானங்களின் ஒலியும் பாத சிலம்புகளின் ஒலியும் படிகளில் ஏறி இறங்கும் மெட்டியும் தோள் தட்டும் ஆரவாரங்களும் சங்கநாதங்களும் வான்களின் மாளிகைகளின் கேட்டார். அரக்கர் வீடுகளில் அப்பொழுது ஜபித்து கொண்டிருந்தவர்களின் மந்திரங்களைக் கேட்டார். வேத அத்தியானத்தில் பற்றுள்ள அரக்கர்களையும் ராவணனுடைய துதியை முழங்கும் அரக்கர்களையும் அவர் கண்டார். ராஜவீதியை சூழ்ந்து நின்ற பெரிய அரக்கர் சேனையையும் அதன் நடுப்பகுதியில் அரக்கர்களின் ஒற்றர்களையும் கண்ணுற்றார். யாக தீட்சை பூண்டவர்களையும் சடை தரித்தவர்களையும் மொட்டை தலையர்களையும் பசுத்தோல் ஆடையாக கொண்டவர்களையும் ஒரு பிடி தர்பத்தை ஆயுதமாக கொண்டவர்களையும் அக்னிகுண்டத்தை ஆயுதமாய் கொண்டவர்களையும் கூடம் முத்தரம் எனும் ஆயுதங்களை ஏந்தியவர்களையும் தண்டாயுதம் தரித்தவர்களையும் ஒற்றை கண்களையும் ஒற்றை காதுகள் உடையவர்களையும் தொங்கும் வயிறும் முலையும் உடையவர்களையும் அவ்வாறே பயங்கரமான உருவம் படைத்தவர்களையும் கோணல் வாயுடையவர்களையும் விகாரமான வடிவுடையவர்களையும் குள்ளர்களையும் வில்லேந்தியவர்களையும் வாளேந்தியவர்களையும் சதக்னி முசலம் முதலிய ஆயுதங்களை தாங்கியவர்களையும் பெரிய இரும்பு தடிகளை கையிலுடையவர்களையும் விசித்திரமான கவச்சம் பூண்டு விளங்குபவர்களையும் அதிக பருமனும் அதிக மெலிவும் அதிக நெட்டையும் அதிகம் குட்டையுமா இல்லாதவர்களையும் மிகவும் வெளுத்த மேனியுடையவர்களையும் மிகவும் கருத்த மேனி உடையவர்களையும் கூணர்களையும் குள்ளர்களையும் குருவிகளையும் அழகியர்களையும் ஒளிமிக்கவர்களையும் பல வடிவுடையவர்களையும் பெருங்கொடி பிடிப்பவர்களையும் சிறு கொடி பிடிப்பவர்களையும் வேல்களையும் மரங்களையும் ஆயுதமாய் கொண்டவர்களையும் ஈட்டியையும் வஜ்ராயத்தையும் கொண்டவர்களையும் இன்னும் விதவிதமான ஆயுதமேந்தியவர்களையும் பார்த்தார். அந்த பெரிய வானரர் கவன் பாசம் இவைகளை கை கொண்டவர்களையும் மாலை தரித்தவர்களையும் சந்தனம் பூசியவர்களையும் சிறந்த ஆபரணங்கள் அணிந்தவர்களையும் பலவிதமான வேஷமுடையவர்களையும் இஷ்டப்படி செல்பவர்களையும் பலரையும் கூரிய சூலமேந்தியவர்களையும் வஜ்ரம் தரித்த மகாபலவான்களையும் பார்த்தார். அந்த புறத்திற்கெதிரில் அரக்கர் கோமானின் கட்டளையின்படி மிகுந்த ஜாகிரதை உள்ளவர்களும் மைய காவற்படை சேர்ந்தவர்களுமான 100,000 பேரை கண்டார். அவர் அதை பார்த்துவிட்டு மலையுச்சியில் கட்டப்பட்டிருந்த சிறந்த தங்க தோரணமுடைய புகழ்பெற்றதும் அரக்க பெருமானுடையதும் தாமரை மலர்கள் நிறைந்த அகழிகளால் சூழப்பெற்றதும் மிகப்பெரிய மதில்கள் சுற்றமுடையதும் ஆகிய அரண்மனையை அவ்வாறே பெரியாரர் கண்டார். சுவர் போன்றதும் அழகிய தெய்வீக ஒளிகள் நிறைந்ததும் குதிரைகள் கனைப்புலி பரவியதும் ஆபரணங்களுடன் ஒளி கூடியதும் தேர்களாலும் சிவிகைகளாலும் விமானங்களாலும் நல்ல லட்சணம் பொருந்திய குதிரைகளாலும் வெண்மையான மேகம் போன்ற 4 தந்தங்கள் படைத்த யானைகளாலும் கொழுத்த மிருகங்களாலும் பட்சிகளாலும் அலங்கரிக்கப்பெற்றதும் சிறந்த வீரர்களால் காவல் புரியப்பட்டதும் அரக்கர்களால் எல்லா பக்கங்களிலும் காக்கப்படுவதுமான அழகிய அரண்மனை வாயிலில் அப்பெரிய வானர வீரர் நுழைந்தார். பொன்மதிலுடையதும் உயர்ந்த முத்தாலும் இரத்தினத்தாலும் அலங்கரிக்கப்பட்டதும் சிறந்த அகிலும் சந்தனமும் கவழுதுமான ராவணன் அந்தப்புரத்தில் அவர் புகுந்தார். 4ஆம் சர்க்கம் முற்றும். 5வது சர்க்கம் ஆரம்பம். சந்திர தரிசனம். அதற்கு பின் புத்தியர் சிறந்த அனுமார் வானவெளியின் மத்தியில்
நிலாவாகிற பெரிய விதானத்தை பரப்பிக்கொண்டு ஒரு தொழுவத்தில் சஞ்சரிக்கும் காளையைப் போல் தன் கிரணங்களுடன் பிரகாசித்த சந்திரனைக் கண்டார். உலகத்தின் துன்பங்களை துடைப்பவனும் கடலை பொங்கச் செய்பவனும் உயிர் தொகுதி அனைத்தையும் விளங்கச் செய்பவனும் வானவெளியில் செல்ல தக்கவனும் குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திரனை அவர் கண்டார். பூமியில் மந்திரமலை கொண்டும் மாலை வேளையில் கடலில் இருந்து கொண்டும் நீர்நிலைகளில் தாமரைகளில் இருந்து கொண்டும் எந்த தெய்வீக அழகு பிரகாசிக்கிறதோ அது அப்படியே சந்திரனிடமிருந்து கொண்டு செல்வேன் என விளங்கிற்று. வெள்ளிக்கூண்டில் இருக்கும் அன்னப்பறவை போன்றும் மரகதமலை குகையில் இருக்கும் சிங்கம் போன்றும் செருக்குற்ற யானை மேலிருக்கும் வீரன் போன்றும் வானத்தில் சந்திரன் விளங்கினான். கூரிய கொம்புகளுடன் நிற்கும் காளை போலும் உயர்ந்த சிகரத்துடன் கூடிய வெண்மையான பெரிய மலையைப் போலும் தங்கம் பூணிட்ட தந்தங்களுடன் கூடிய யானையைப் போலும் பூர்ண கலயங்களுடன் கூடிய சந்திரன் விளங்கினான். மூடு பனியால் மறைக்கப்பட்டாலும் சூரியனிடமிருந்து பெற்ற ஒளியால் இருளை போக்கிக் கொண்டு ஒளி என்னும் தெய்வீக அழகிற்கு உறைவிடமாகிய நிர்மலமான உடலுடன் முயல அடையாளமாய் கொண்ட சந்திர பகவான் பிரகாசித்தான். பாறையை அடைந்த சிங்கத்தைப் போலும் பெரும் போர்க்களத்தை அடைந்த யானையைப் போலும் ராஜ்யத்தை அடைந்த அரசனைப் போலும் பிரகாசத்துடன் சந்திரன் விளங்கினான். சந்திரோதயத்தால் இருள் என்னும் தோஷம் நீங்கியதாய் வலிமை மிகுந்த அரக்கர்களிடம் மாமிச உணவாகிய தோஷம் வளர்ந்ததாய் காதலர் காதலிகளிடம் உடலால் என்னும் தோஷம் நீங்கியதாய் சிறப்புற்ற சொர்க்கம் போல் பிரதோஷ காலம் அந்திம பொழுது விளங்கிற்று. வீணை முதலியவற்றின் நாதங்களில் காதிற்கு இனிமையான கீதமான வீணையினுடைய ஒலிகளை கேட்கின்றார். நல்ல ஒழுக்கமுடைய பெண்கள் நாயகர்களுடன் உறங்குகின்றனர். வியக்கத்தக்க கொடுந்தொழில் புரியும் அரக்கர்கள் தங்கள் விளையாட்டில் புகுகின்றார்கள். புனிதமான அவ்வரக்கரான கர்வம் கொண்டு அவர்களால் குடியால் மதிமயங்கியவர்களும் கணவன்மார்களின் கூட்டமும் தேர் குதிரை சிங்காசனம் முதலியவற்றில் சிறப்பும் வீரியலட்சுமியின் பிரகாசமும் பொருந்திய வீட்டு வரிசைகளை கண்டார். ஒருவரையொருவர் கேலி செய்கிறார்கள். ஒருவர் மேல் ஒருவர் கொழுத்த கைகளை போட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்வத்தினாலும் மந்தத்தினாலும் பதறி கூச்சலிடு கொண்டிருக்கிறார்கள். மதிமயங்கியவர்கள் ஒருவர் மேல் ஒருவராய் விழுந்து தழுவிக்கொள்கிறார்கள். அரக்கர்கள் மார்புகளை திறக்கின்றார்கள். அங்கர்கள் மனைவியர் மேல் போடுகின்றார்கள். விட்டெறிகிறார்கள். சந்தனப்பூச்சை உடைய காதலர்களையும் தூங்கிக் கொண்டிருக்கிற பிறர்களையும் மேலும் அழகிய முகத்துடன் சிரித்து கொண்டிருப்பவர்களையும் கோபத்துடன் பெருமூச்சு விட்டு கொண்டு வேறு சிலரையும் பார்த்தார். சத்தமிடும் பெரிய யானைகளுடன் மரியாதை செய்யப்பட்ட நண்பர்களுடனும் பெருமூச்சு விடும் வீரர்களுடனும் கூடிய நகரம் சீரும் பாம்புகள் நிறைந்த ஒரு ஆழ்ந்த மடுவை போல் காட்சியளித்தது. அந்நகரில் புத்தியில் சிறந்தவர்களும் இன்சொல் பேசுவர்களும் சிரத்தை மிக்கவர்களும் உடலில் முதன்மை படைத்தவர்களும் வெவ்வேறு வேஷம் பூண்டவர்களும் அழகிய பெயருடையவர்களுமான அரக்கர்களை கண்டார். நல்ல ரூபமுடையவர்களையும் நல்ல ரூபம் இல்லாதவர்களையும் பலவிதமான குணங்களை உடையவர்களையும் குணங்களுக்கேற்ற வடிவுடையவர்களையும் ரூபமுடையவர்களையும் வேஷம் பூண்டவர்களையும் அவர் கண்டு வியந்தார். நட்சத்திரங்களைப் போல் அழகில் மிகுந்தவர்களும் பரிசுத்தமானவர்களும் மனமுடையவர்களும் நல்ல ஒழுக்கமுடையவர்களும் பெருமை மிக்கவர்களுமான அவர்களுடைய மனைவிமார்களையும் கண்டார்.
புஷ்பங்களிடை மறைந்திருக்கும் பறவைகளைப் போல் அழகு மிகுந்த வெட்கத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நாயகர்களுடனும் கூடி குலாவும் பெண்களைக் கண்டார். புத்தியிற் சிறந்த அனுமார் அங்கு மேல் மாடியில் உட்கார்ந்திருந்தவாறே வேறு சிலரையும் நாயகர்களின் மடிகளில் சுகமாக வீற்றிருப்பவர்களையும் நாயகனுக்கு பணிவிடை செய்வதில் பிரியமுள்ளவர்களையும் காமத்தில் பிடிக்கப்பட்டவர்களையும் கண்டார். மேலாடை விலகியுள்ளவர்களையும் பொன் போன்ற வர்ணமுடையவர்களையும் பொன்னொளி வீசும் கட்டழகிகளையும் சந்திரன் போல் பிரகாசிப்பவர்களையும் கணவர்களிடம் இருந்து பிரிந்தவர்களையும் அழகிய உறுப்புகளை படைத்தவர்களையும் மனத்திற்கியந்த கணவர்களை அடைந்து மிகவும் அழகிகளையும் வீடுகளில் மகிழ்ச்சி மகிழ்ந்திருக்கும் சிறந்த பெண்களையும் அவ்வானர வீரர் கண்டார். சந்திரனைப் போல் பிரகாசிக்கும் முகவரிசைகளையும் வளர்ந்த இளமையையும் அழகிய கண்களின் வரிசைகளையும் மின்னல் கொடி போல் மிளிரும் நகைகளின் வரிசைகளையும் கண்டார். உயிர் அரசகுலத்தைச் சேர்ந்தவர்களையும் அவர்களுடைய அழகை வர்ணிக்கும் வகையிலும் முன் சேலை விலகியவர்களையும் மெல்லிய இடை உடையவர்களையும் நெகிழ்ந்து மகிழ்ந்து இருக்கும் பெண்களையும் அங்கிருந்த அரக்கிகளுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கும் குமரிகளையும் கண்டார். அரசகுலத்தில் உள்ளவளும் மலர்களுடன் கூடிய கொடி போன்ற நன்மையை வளர்க்க பிறருக்கு உதவி செய்பவளும் மெல்லிய சீர் இடையை உடையவளும் தன்னிச்சைப்படி அவதரித்தவளும் ஆகிய சீதையை மட்டும் காணவில்லை. சனாதனமான நல்ல வழியில் நிற்பவளும் அழகிய கண் படைத்தவர்களும் காதலால் கண் கலகியவர்களும் கம்பீரமான நாயகனுடைய மனத்தை விட்டவர்களும் உத்தமிகளாக எல்லா பெண்களிலும் சிறந்தவளும் பிரிவினால் தீயில் வாடும் போது ஏற்படும் சூழ்நிலையில் இருப்பவளும் முன்னில் சிறந்த பதக்கம் பிரகாசித்து கழுத்தில் கண்ணீர் வழிபவளும் ஆகிய தோகையுடன் கூடிய காந்தி மிகுந்த கழுத்துடன் வனத்தில் ஆடும் மயில் போன்றவளும் கேடு மழுங்கிய சந்திர கலையைப் போன்றவளும் புழுதி படிந்த தங்கக் கொடி போன்றவளும் அம்பு பாய்ந்த புண் போன்ற உள்ளமுடையவளும் காற்றினால் அலைக்கப்பட்ட மேகத்தைப் போன்றவளும் சொல்லில் சிறந்தவளும் அரச பெருமானுக்கு நிகராகிய ஸ்ரீராமனுடைய பத்னியுமாகிய அந்த சீதையை நெடுநேரம் காணாதவராய் அவ்வானரர் விரைவில் துக்கத்தில் ஆழ்ந்து சுறுசுறுப்பு அற்றவராய் போகலானார். இங்கனம் தரிசனத்தில் சீதையை காணாமல் 5ஆம் சர்க்கம் முற்றிற்று. 6ஆம் சர்க்கம் ஆரம்பம். விரும்பிய வடிவேற்கும் அவ்வனுமார் மாளிகைகளில் சீதையை காணாமையால் மிகவும் வருத்தமிக்கவராய் மீண்டும் விரைவாக லங்காபுரியை தேடித் திரிந்தார். வீரியமிக்க அவர் சூரிய வெளிச்சத்தில் பிரகாசிக்கும் மதில்கள் சூழ்ந்த அரக்க பெருமானின் மாளிகையை அடைந்தார். கொடிய சிங்கங்களால் பெரிய காடு காக்கப்படுவது போல் அரக்கர்களால் காக்கப்பட்ட அம்மாளிகையை ஆராய்பவராய் அவ்வானர சிரேஷ்டர் விளங்கினார். வெள்ளி சித்திரங்களினாலும் தங்க தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பெற்ற பலவிதமான கூடங்களுடன் கூடிய அழகிய வாசற்படிகளுடன் யானை மேல் அமர்ந்த சூரர்கள் யானை பாகர்களுடன் எதிர்க்க முடியாத இளைப்படையாத குதிரைகளை பூட்டப்பெற்ற தேர்களுடனும் அம்மாளிகை வாசல் இருந்தது. சிங்கத்தோலாலும் புலித்தோலாலும் செய்யப்பட்ட கவச்சங்களும் தங்கம் பொன் வெள்ளி ஆகியவற்றால் செய்யப்பட்ட பிரதிமைகளும் அடங்கிய பலவிதமான தேர்கள் சஞ்சரிக்கப் பெற்றதும் பல இரத்தினங்கள் பதிக்க சிறந்த ஆசனங்களுடன் பாத்திரங்களும் நிறைந்த பெரும் போர் வீரர்களும்
இருப்பிடங்களும் பெரிய தேர்களில் பெரு முழக்கத்துடனும் கண்ணிற்கினியதும் கம்பீரமானதுமான பல வகை மிருகங்கள் பறவைகள் பல்லாயிரக்கணக்கில் எங்கும் நிறைந்ததும் வணக்கமுள்ளவர்கள் வாயில் நின்று காவல் புரிவர்களும் அரக்கர்களால் நன்கு காக்கப்பட்டதும் தலை சிறந்த உத்தம ஸ்ரீகள் நிறைந்ததும் மகிழ்ச்சி மிகுந்த பெண்களுடன் சிறந்த ஆபரணங்களின் ஒளிகளால் கடல் போல் ஒலிப்பதும் அரக்கர் தலைவனின் இருப்பிடமானது அமைந்திருந்தது. அரக்கர்களுக்கேற்ற பொருள்கள் நிறைந்ததும் சிறந்த அகில் சந்தனம் முதலிய வாசனை திரவியங்களுடன் கூடியதும் சிங்கங்களுடன் கூடிய பெரிய வனம் போன்று பெருமக்கள் நிறைந்ததும் பேரிகை மிருதங்கம் சங்கு முழங்குவதும் பருவகாலங்களில் அரக்கர் செய்யும் ஹோமத்துடன் கூடியதும் எப்பொழுதும் அதிர்ச்சி தந்து பூஜிக்கப்பட்டதும் கடலை போல் கம்பீரமானதும் கடலை போல் ஓசை மிகுந்ததும் சிறந்த இரத்தின கம்பளங்கள் விரிக்கப்பெற்றதும் சிறந்த இரத்தினங்கள் பதிக்கப்பெற்றதுமான அம்மகாத்மாவினுடைய பெரிய மாளிகையை அவ்வானர சிரேஷ்டர் கண்டார். ராவனுடைய உடற்சிறப்பால் பிரகாசிப்பதும் யானை குதிரை தேர் முதலியவை நின்றிருக்கக்கூடிய இடமானதும் ஆகிய அந்த ராவணனுடைய மாளிகை இலங்கையில் ஆபரணம் என அவர் கருதினார். அங்க ராவணனுக்கு சமீபத்தில் அனுமார் உலாவலானார். அவ்வானர அரக்கர் வீடுகளை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே நந்தவங்கள் மேல் மாடியில் கவனித்து கொண்டும் பயமில்லாமல் சஞ்சரித்தார். வீரியமும் வேகமும் மிக்க அவர் அங்கிருந்த மகாபர்சவன் வீட்டிற்கு தாவினார். பிறகு மேகத்தையொத்த கும்பகர்ணன் மாளிகையிலும் அங்கனமே விபீஷனுடைய மாளிகையிலும் அவ்வாரண வீரர் தாவினார். வாரணரின் சிறந்த அவர் மகோதரனுடைய வீட்டையும் விருபாக்ஷனுடையதையும் வித்யுத் ஜிக்வன் மாளிகையையும் அங்கனமே வித்யுன் மாளிகையும் வஜ்ரதம்ஷ்டன் ஆகியோருடைய இருப்பிடங்களையும் தாவி அடைந்தார். மகா தேஜஸ்வியான அவ்வானர வீரர் சுகன் சாரணன் ஆகியோருடைய வீடுகளுக்கும் புத்திமானான இந்திரஜித்தின் மாளிகைக்கும் அவ்வாறே சென்றார். அவ்வானர சிரேஷ்டர் ஜம்புமாலி சுமாலி ரஷ்மிகேது சூரிய சத்துரு ஆகியோரின் மாளிகைக்கும் சென்றார். வாயு குமாரரான அந்த சிறந்த வானர வீரன் வஜ்ரகயன் தூம்ரக்ஷகன் சம்பாதி ஆகியோர் வீட்டுக்கும் தாவினார். வித்யுத் ரூபன் பீமன் கணன் விகணன் சுக நாசன் வக்ரன் சடன் விகடன் பிரம்மகர்ண தம்ஷ்டன் ரோமசன் யுத்தோமத்தன் மந்தனன் துவஜிகிரீவன் நாதி முதலிய அரக்கர்களுடைய வீட்டுக்கும் அதிகாயன் அக்ஷகன் வித்யுதக்ஷகன் இந்திரஜிக்வகன் அவ்வாறே அஸ்திமுகன் அகம் பண்ணன் ஆகியோர் வீட்டுக்கும் அவ்வாறே காரலன் பிசாசன் சோனிதாக்ஷன் தேவநாதன் நாரநகன் ஆகியோர் வீட்டுக்கும் கும்பன் நிகும்பன் உக்ரவக்ரன் கோரன் கோரராவன் ஆகியோர் வீட்டுக்கும் அவ்வானர சிரேஷ்டர் சென்றார். வரிசையாக தாவிக்கொண்டு வாயுகுமாரரும் கீர்த்தி மிக்கவரும் வானர சிரேஷ்டருமான அந்த அனுமார் செல்வங்களை உடையவர்களையும் அவர்களுடைய சிறந்த மாளிகையும் ஆங்காங்கு உள்ள செழிப்பையும் கண்ணுற்றார். நாற்புறம் உள்ள எல்லாருடைய மாளிகையும் கடந்து இப்பொழுது அந்த பாக்கியசாலியான அரக்கர் பெருமானுடைய அரண்மனையை அடைந்தார். வானர்களில் சிறந்த அவ்வீரர் உட்சென்று விகாரமாக கண் படைத்தவர்களையும் சக்தி தோமரம் சூலம் முத்கரம் முதலிய ஆயுதங்களை தாங்கியவர்களையும்
இரவு வேளையில் ஒருவர் மாற்றி ஒருவராக காவல் புரிபவர்களையும் ராட்சச ஸ்ரீகளையும் கண்டார். அந்த ராட்சச ராஜனுடைய வீட்டில் விதவிதமான அரக்கியர் குழுக்களையும் பலவித ஆயுதங்களையும் கைக்கொண்டு மிகப்பெரிய உடல்களுடன் விளங்கிய அரக்கர்களையும் கண்டார். சிவப்பு வர்ணமும் வெள்ளை வர்ணமும் உடையவனாய் வேகம் மிகுந்த அழகிய நல்ல ஜாதி குதிரைகளையும் பிற யானைகளையும் வெல்பவையும் பயிற்சியில் தேர்ந்தவரைகளையும் ஐராவதத்திற்கு ஒப்பானவைகளையும் எதிர்ப்படைகளுக்கு யமன் போன்றவைகளையும் யானைகளையும் அவ்வீட்டில் கண்டார். பொழியும் மேகங்களில் போலும் அருவியைப் போலும் பெருகும் மலை போலும் உரு படைத்த யானைகளையும் மேகம் போல் கர்ஜிப்பவையும் போரில் எதிரிகளால் வெல்ல முடியாதவையுமான யானைகளையும் அவர் கண்டார். அங்கு பொற்கவச்சம் பூண்ட பல்லாயிரம் குதிரைகளையும் பொன்னால் அலங்கரிக்க பெற்ற உதயசூரியன் போல் பிரகாசிக்கும் பலவிதமான சிலைகளையும் சூரியன் போல் பிரகாசிக்கும் பலவித கவச்சங்களையும் விதவிதமான லதா கிரகங்களையும் சித்திரசாலைகளையும் வாயு புத்திரரான அவ்வானரர் கண்ணுற்றார். வேறு விளையாட்டு மண்டபங்களையும் மரத்தால் செய்யப்பட்ட குன்றுகளையும் கிராமத்தினுடைய அழகிய வீட்டையும் பகலில் தங்குவதற்குரிய இடத்தையும் அரக்க பெருமானாகிய ராவணனுடைய மாளிகையில் அவர் கண்டார். மந்திரமலையை ஒத்த மயில் கூட்டங்கள் நிறைந்ததும் கொடி மரங்கள் சூழ்ந்ததுமான சிறந்த மாளிகையை அவர் கண்டார். பல ரத்தினங்கள் நிறைந்ததும் எங்கும் நதி குவியல்களுடைய கை தேர்ந்த சிற்பிகளின் வேலைகளாக விளங்கும் பூதநாதராகிய சிவபெருமானுடைய கோவில் போல் விளங்குவதுமான சிறந்த அரண்மனையை அவர் கண்டார். அவ்வரண்மனை இரத்தினங்களின் ஒளியாலும் ராவணனுடைய தேஜசாலும் கிரணங்களாலும் பரப்பும் சூரியனைப் போல் பிரகாசித்திருந்தது. வானர வீரர் பொன்மயமான கட்டிடங்களையும் ஆசனங்களையும் பளபளப்பான பாத்திரங்களையும் பார்த்தார். கல்லாலும் சாராயத்தாலும் நினைந்த இரத்தன கோப்பைகளை கூட்டத்தால் அழகியதும் விசாலமாய் குபேரனுடைய மாளிகை போன்றதும் சிலம்பொலியும் மேகலையும் நாதமும் மிருதங்கம் தாளம் முதலியவற்றின் தோஷம் எங்கும் நிறைந்திருப்பதையும் உப்பிரிகளின் வரிசையில் உடையதும் நூற்றுக்கணக்கான ஸ்திரீகளால் நிரம்பியதும் நீண்டதும் அழகியமானதும் முற்றங்கள் உடையதுமான அப்பெரிய அரண்மனையை அனுமார் பிரவேசித்தார். இங்கனம் ராவனுடைய மாளிகை பிரவேசத்தில் ஈடுபட்டிருந்த அனுமார் இத்துடன் 6ஆம் சர்க்கம் முற்றிற்று. தரிசனம் 7ஆம் சர்க்கம் ஆரம்பம். மழைக்காலத்தில் பறவை கூட்டங்களுடன் மின்னல்களுடன் கூடிய மேக கூட்டத்தைப் போல் வைடூரிய கற்கள் பதித்து பொன்மயமான பல கனிகளுடன் பிரகாசித்த மாளிகை வரிசையில் பலசாலியாக அவர் கண்டார். மேலும் அவ்வீடுகளில் சிறப்பான சங்கம் ஆயுதம் வில் முதலியவற்றிற்கான பலவித கூடங்களையும் அவற்றின் மேல் மாடியில் சந்திர காந்தக்கல் பதித்த விசாலமான அழகிய கூடங்களையும் கண்டார். தேவர்கள் அசுரர்கள் போற்றப் பெற்றதும் குற்றங்குறைகள் நீங்கியதுமான ராவணன் தனது திறமையால் சம்பாதித்த பல வகை இரத்தினங்களுடன் கூடியதுமான மாளிகையை கண்டார். தகுந்த முயற்சி எடுத்து கட்டப்பட்டவைகளும் மயனால் நிர்மாணம் செய்யப்பட்டவை போன்றவனவும் பூவுலகில் எல்லா குணங்களிலும் சிறப்புற்றவனுமான இந்த லங்காதிபதியின் மாளிகையை கண்டார். பிறகு உயரத்தில் தவழும் மேகம் போன்றதும் மனத்திற்கினியதும் பொன் போன்றதும் அரக்கர் பெருமானுடைய வல்லமைக்கு ஏற்றதும் நிகரற்ற அழகுடையதுமான உத்தம மாளிகையொன்றை அவர் கண்டார். பூவுலகில் இறங்கி வந்த சொர்க்கம் போன்றதும் செல்வத்தினால் பிரகாசிப்பதும் பல இரத்தினங்களால் பதிக்கப்பெற்றதும் பலவகை மரங்களின் புஷ்பங்கள் நிறைந்ததும் அவை சுரிந்த மகரந்தம் கமழும்
மலையுச்சி போன்றதும் பெருமதிப்புக்குரியதும் மின்னல்களால் மேகம் பிரகாசிப்பது போல் உத்தம ஸ்ரீகளின் அழகு மிக்கதும் புண்ணிய செய்த தெய்வ புருஷர்களின் விமான ஆகாய வீதியில் உத்தம அம்சங்களால் தாங்கப்பெற்று பறப்பது போன்றதும் பலவகை தாதுக்கள் சித்தரிக்கப்பட்டதும் மலை சிகரம் போன்ற கம்பீரமானதும் சந்திரனும் கிரகணங்களும் அலங்கரிக்கப்பட்ட வானவொளியில் பேரலை கூடியதும் ஒன்று கூடிய மேகங்கள் போன்ற சிகரங்களை உடையதும் பலவகை இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பெற்றதுமான புஷ்பக விமானத்தை கண்டார். மலைத்தொடர்களுடன் பூமி வரையப்பட்டிருப்பதும் மரங்கள் அடர்ந்த மலைகள் நிறைந்த மரங்கள் தாதுக்களும் இதழ்களும் நிறைந்த மலர்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தன. வெண்மையான மாடங்களும் அவ்வாறே பூக்களால் குளங்களாலும் கேசரங்களுடன் கூடிய தாமரைகளும் வளப்பம் மிக்க வனங்கள் சித்தரிக்கப்பட்டிருந்தன. இரத்தினங்களில் ஒளியால் மிக அழகாய் பிரகாசிப்பதும் சிறப்பான மாளிகைக்குள் மிகச்சிறந்ததுமாகிய புஷ்பகம் எனும் பெரிய விமானத்தை அச்சிறந்த வானரர் கண்டார். வைடூரியத்தாலும் வெள்ளியாலும் பவழத்தாலும் செய்யப்பட்ட பறவைகளும் உயர்ந்த ஜாதி சூரிய உடைய உறுப்புகளுடன் கூடிய அழகிய குதிரைகள் பலவகை இரத்தினங்களால் பாம்புகளாலும் அவரால் காணப்பட்டன. பவழத்தாலும் பொன்னாலும் செய்யப்பட்ட பூ போன்ற இறக்கைகளுக்குள் பட்சிகள் விளையாட்டாக வளைந்து தொங்கும் சிறகுகளும் அழகிய வாய்களும் உடைய பறவைகளும் மன்மதனுடைய நெருங்கிய தோழர்கள் போலும் விளங்கின. ஒரு தாமரை ஓடையில் இறங்கி தாதுக்களுடன் கூடிய கரு நெய்தல் பூவை இலையுடன் துதிக்கையில் ஏந்திய யானைகளும் தாமரை பூவை அழகாய் கையில் கொண்டிருக்கும் லக்ஷ்மி தேவியின் உருவம் சித்தரிக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு மங்களகரமானதும் பனிக்கடலில் முடிவில் அழகும் மனமும் மிகுந்து காணும் விருட்சம் போன்றதும் அழகிய குகைகளுடையதும் மலை போன்றதுமான அவ்விமான மாளிகையை அச்சிறந்த வானரர் மீண்டும் நெருங்கி பார்த்து ஆச்சரியம் மிக்கவரானார். அவ்வானரர் இராவணனுடைய புஜபலத்தால் பரிபாலித்து போற்ற பெற்ற அந்நகரில் எங்கும் சுற்றி நல்லோரால் பூஜிக்கப்பட்டவர்களும் நாயகர்களுடைய குணங்களை தியானிக்கும் ஆர்வத்தில் ஸ்ரீராமனுடைய அழகிய ஜானிகையை காணாமல் மிகவும் துக்கமடைந்தவரானார். சாஸ்திரத்தை கண்ணாக கொண்டவரும் ஒழுக்கத்தை கடைபிடித்தவரும் தன்னடக்கமுடையவரும் மிகவும் அலைந்தும் ஜானகியை காணாதவரும் ஆதனால் பலவித எண்ணங்களை உடையவரும் மகாத்மானவ அவருடைய மனது அப்பொழுது துன்பத்தில் ஆழ்ந்ததாயிற்று. இத்துடன் 7வது சர்க்கம் முற்றிற்று. 8வது சர்க்கம் ஆரம்பம். புஷ்பக விமான வர்ணனை. வாயுகுமாரரும் பராக்கிரமசாலியுமான அவ்வானரர் அம்மாளிகையின் நடுவில் நிறுத்தப்பட்டிருந்ததும் சிறந்த மணிகளால் அலங்கரிக்கப்பட்டதும் தங்க பல கனிகளுடையதும் சிறப்பு மிக்க வேலைப்பாடுகளுடையதுமான பெரிய விமானத்தை கண்டார். மதிப்பிற்கு அரியதான வேலைப்பாடுகளுடைய பிரதிமைகளுடையதும் விஸ்வகர்மாவினால் அனைத்தாலும் சிறப்புடையதாய் இருக்கும்படி செய்யப்பட்டதும் வானவெளியில் செல்லக்கூடியதும் வாயு மார்க்கத்தில் நிறுத்தப்பட்டதுமான அந்த பெரிய வீதிக்கு ஒரு அடையாளம் போல் விளங்கிற்று. அதில் வேலை திறனில் குறை ஏதும் இல்லை. விலையுயர்ந்த இரத்தினங்களுக்கு ஏதும் குறைவில்லை. அதிலிருந்த பெருமைகள் தேவர்களிடத்திலும் இருந்ததில்லை. சிறப்புக்கு ஒப்பாகாத அதில் ஒன்றுமில்லை. தவ வலிமையால் சம்பாதிக்கப்பட்டதும் மனத்தில் எண்ணியபடி செல்லக்கூடியதும் பலவிதமான சௌகரியங்களுடன் நிர்மாணம் செய்யப்பட்டதும் ஒவ்வொரு பகுதிகளும் பொருத்தமான தோற்றம் உடையதும்
நோக்கத்தை அறிந்து விரைவாய் செல்லக்கூடியதும் பிறரால் தடுக்க முடியாததும் காற்றுக்குச் சமமான வேகமுடையதும் புண்ணிய புருஷர்களான மகான்களாலும் செல்வம் புகழும் படைத்தவர்களாலும் தேவர்களாலும் வசிக்கும் ஆலயம் போன்றதும் பெருமை மிக்க பொருளை கொண்டதும் பெருமை மிக்கதாய் இயற்றப்பட்டதும் அழகிய கூடமும் மலை சிகரமும் போன்ற கொடிகள் முதலியவை கொண்டதும் மனத்திற்கினியதும் சரத்கால சந்திரனைப் போல் நிர்மலமானதும் குண்டலம் விளங்கும் முகமுடையவர்களுடன் பொருந்தியதும் தனிமையுடையதும் ஆகாய மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்களுக்கான ராட்சர்களால் வட்டமாக அகன்று அழுத்தமுள்ள கண்களை படைத்தவர்களுக்கும் மிக வேகமுடையவர்களுக்குமான பல்லாயிர பூதகணங்களாலும் காவல் புரியப்பெற்றதும் வசந்த காலத்தில் புஷ்பக கூட்டத்தைப் போல் காட்சி அளிப்பதும் வசந்த காலத்தை காட்டிலும் அதிகமான கவர்ச்சியுடையதுமான அந்த சிறந்த புஷ்பக விமானத்தை அங்கு வானர வீரர் சிரேஷ்டர் கண்டார். இங்கனம் 8வது சர்க்கம் முற்றிற்று.